புதிய தலைமுறை மற்றும் PSNA பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் மாணவர்கள் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். PSNA பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன், PSNA கல்லூரி முதல்வர் வாசுதேவன், இணை பதிவாளர் விஜய் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 67க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் 1400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் உருவாக்கினர். மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் பார்வையிட்டு அதில் மாற்றுத்திறனாளி சாலையை கடப்பதற்காக செய்திருந்த கண்டுபிடிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். கிராமப்புற மாணவர்களுக்கு இடையே அவங்களுடைய அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும், அவர்களுடைய அறிவியல் புத்தாக்க திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இதை நாங்கள் நடத்தி வர்றோம். இன்னும் வரும் வருடங்களிலும் பள்ளி மாணவர்கள் கண்டினியூஸாக இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று வந்திருக்க மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT, லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி VLSI ரிலேட்டடான சிப் டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக MSP பள்ளியை சார்ந்த மாணவன் ஆக்சுவலாக அவர் டார்ஃப் கேட்டகரி மாற்றுத்திறனாளி. அவர் என்னென்ன கஷ்டங்கள் பற்றாரோ அதற்கு ஏற்றார் போல ஒரு ரோடு அமைப்பு ரோட்டில் பயணிக்கும் முறை அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் மாற்றுத்திறனாளியால் பயணம் செய்வது கடினமாக உள்ளதுனால அதனால செஞ்சுருக்கோம் சார். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது உள்ள மாணவர்கள் போக்குவரத்தில் வண்டி முன்னாடி தெரியாததுனால இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்குது சார். இந்த மாதிரி செஞ்சால் ஸ்கூலில், கோயிலில், இது மருத்துவமனையிலலாம் இந்த மாதிரி செஞ்சால் பயனுள்ளதாக இருக்கும் சார் மாற்றுத்திறன்.